ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக பதிவு சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைய பதிவு திருவெண்பாவை பாடல் 9 மற்றும் திருப்பாவை பாசுரம் பாடல் 9 பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் 9. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையோ எமக்கு எம்கோ நல்குதியேள் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, கோடான கோடி வருடங்களுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருள்தான் இது என்று சொல்லப்படும், அதாவது பேசப்படும் அளவுக்கு மிகவும் பழமையான பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே எங்கள் சிவனே. இன்னும் பல லட்சம் வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த உலகம் இன்னும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் என்று கணித்த புதுமைக்கெல்லாம் புதுமையானவனே எங்கள் சிவனேயே. உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டும் பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக அமைய வேண்டும். பின்பு அவர்களிடம் இந்த கட்டளையை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிந்து பணி செய்வோம் என்று சிவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். எப்படி இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் என்று சிவபெருமானிடம் அந்த பெண்கள் வேண்டுவது போல இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. இந்த பாடலுடைய விளக்கம், அந்த காலத்துல பெண்கள் கணவன் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் அவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பார்கள். இந்த காலத்து என்பார்கள் கடவுளிடமும் பிரார்த்தனை செய்வார்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று. ஆனா இக்காலத்து பெண்கள் தம் கணவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராகவும் கார் வைத்திருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், நல்லா அழகாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். இப்படி இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? இன்றைக்கு பக்திமான் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கமான கணவன் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு தான் இருக்கிறார்களா? இன்றைய பெண்கள் தங்கள் கணவர் பக்திமானாக அமைய வேண்டும் என்று கடவுளிடம் விரும்பி இறைவனிடம் கேட்டனர். இந்த பாடலில் மூலமாக மாணிக்கவாசகர் நமக்கு இதை எடுத்து உரைக்கிறார். இந்த பாடலின் உட்கருத்துவம் இதுவே. அடுத்த பாடலாக நாம் பார்ப்பது திருப்பாவை பாசுரம் பாடல் 9, ஆண்டாள் நாச்சியார் அள்ளி செய்தது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூவம் கமல துயிரினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மாணிக்கத்தவம் தாள் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ முன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நமின்றோலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடல்ல என்னன்னா, தூங்கி கொண்டு இருக்கிற மாமன் மகளை எழுப்புறாரு. எழுப்பி அந்த பரந்தாமனை வணங்கு, அவருடைய நாமத்தை சொல்லு, அந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லு அப்படிங்கிறத இந்த பாடலுடைய விளக்கம். அதாவது பிரகாசமான
நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில சுற்றுச்சூழல விளக்கரிய நறுமண திரவிய மனவீச அழகிய பஞ்சுமெத்தையிலே உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன்னோட வீட்டோட மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ பதிலே சொல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கிறாளே. அவள் என்ன ஊமையா, செவிடா, இல்லை தூக்கம்தான் முக்கியம் என்று சோம்பேறித்தனம் அவனை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது எழ முடியாத அளவுக்கு ஏதாவது ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அதாவது மந்திரத்துல சிக்கிவிட்டாலோ? உடனே எழு, எங்களுடன் வா. பல மாயங்களை புரிபவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், அந்த வைகுண்டத்துக்கே அதிபதி என்றெல்லாம் போற்றப்படும் அந்த நாராயணனின் திருநாமங்களை நாம் சொல்ல வா, எழுந்து வா என்னுடன் என்று இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. இந்த பாடல் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறார் இந்த பாடலின் மூலமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் இந்த திருப்பாவை பாடலுடைய பொருள் பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.